ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். என்னதான் நம்ம சிந்து மேலே கோவமும் வெறுப்பும் இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான குடும்ப இஸ்திரி அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே எழுந்து வீட்டு வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு பொய் வேணுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்தாலும், பசங்க பண்ணால் தப்பு இல்லை, பொண்ணுங்க பண்ணால் தப்பாப்பா அப்படின்னு யோசித்து கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா ஹீரோயினாச்சே, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இங்கே சிவா ரொம்பவே ஏமாத்துறாங்க ஸ்னேகா. எப்போ அவங்களோட விஷயம் வந்து வெளியில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. அது வந்தது அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சிந்து மேலே அவ்வளோ ஒரு கோபமும் வெறியும் இருக்குது நம்ம சிவாக்கு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டு சிந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்னேகாவோட சேர்ந்துடணும் அப்படின்னு ஹீரோ வந்து இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்காரு. ஆனால் இங்கே ஸ்னேகா அப்படின்ற ஒரு பொய் முகம் அப்படின்னு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பார். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இங்கே ஆறுமுகம் பயங்கரமாக சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்னு ஒரு டைலாக் நம்மளை இவர் வடிவேல் சார் சொல்கிற டைலாக் தான் ஞாபகம் வருது. இங்கே தட்டில் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலேயே விசிறாங்க, பாலை எடுத்து ஊற்றுறாங்க, என்னென்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக ஒரு மேக்கிங் வீடியோ வந்து நம்மளோட பைரவி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறது எல்லாமே. இங்கே ஆறுமுகம் கேரக்டர் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பைரவி வந்து தன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. முழுக்க முழுக்க பைரவிக்கு ஆறுமுகம் வந்து உதவியாக இருப்பார் அவங்களோட சாதனைக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களோட மனசுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கோவமாக தான் போயிட்டே இருக்கும். இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நடவடிக்கைகள்லாம் மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது. அதனால் கண்டிப்பாக சிவாவோட மனசும் சரி, பைரவியோட மனசும் சரி சீக்கிரமாக மாறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.